இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த 3 ஆண்டு காலத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அளவு அந்த ரேஷியோ அதன் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எந்த தவறுமே செய்யாத அறியாத சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பாதிக்குது. இப்போ 11 வயசு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒரு இச்சை வருதுனாக்கா உங்களை தூக்கி எலும்பு உடைக்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் எது பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள். உதயநிதி பிரச்சாரம் போகும்பொழுது உதயநிதியிடமே நேரடியாக 2-3 பகுதிகளில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா டாஸ்மார்க்கை மூடுங்க. அதுக்கு உதயநிதி சொன்ன பதில் என்ன? என் தாத்தாவுக்கு ஓட்டு போட்டிங்களா, இன்னைக்கு கலைஞர் இதை சொன்ன போது போடல, இன்னைக்கு என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னது பொறுப்பற்ற பதில். நீங்க 2 அரசாங்கமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். வெறும் திமுக மட்டும் நம்ம கடந்து போக முடியாது. அதிமுக காலத்துல நீங்க டாஸ்மார்க் மூடாம தானே இருந்தீங்க. 2 முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி பச்சை குழந்தைங்க இருக்குதுங்களா, இந்த மாதிரி பச்சை குழந்தைகள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யறான், போதையினால செய்யறான், ஒரு கொலை நடக்குது, குற்ற சம்பவம் நடக்குது, வழிப்பறி நடக்குது, கற்பழிப்பு சம்பவம் நடக்குது, தொடர்ச்சியாக இது போன்ற நபர்கள் எல்லாத்துக்கும் வித்துடுவது இதுதான். ஒரு குழந்தை, ஒரு குடும்பத்துடைய தலைவன் போதையினால செத்து போயிட்டானா அந்த குடும்பம் நடுத்தரில் நிக்குது. இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. வருமானம் தான் உங்களுக்கு நோக்கம்னாக்கா எதை திங்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு